இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாவினை தமிழ்நாடு முழுவதிலும், ஏன் உலகில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாமும் கூட மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால், அந்த வகையில் இந்த கூட்டத்தை நம்முடைய கிளைக்கழகத்தின் செயலாளர் மடிப்பாக்கம் சுரேஷ் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். நண்பர் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்கள் என்னை இந்த கூட்டத்திற்கு கண்டிப்பாக வந்தே தீர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு இங்கே வரவழைத்திருக்கிறார். இன்னைக்கு என் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் மதுரவாயில் ஒரு கூட்டம் பேசிட்டு, விருகம்பாக்கத்தில் ஒரு கூட்டத்தை பேசிட்டு கடைசியா சைதாப்பேட்டையில போய் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனா ரவிச்சந்திரன் அவர்கள் நம்முடைய சுரேஷ் வட்டக்கழகத்தின் செயலாளராக பொறுப்பேற்று ஏற்கனவே 3-4 நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்தி இருக்கிறார். அதில் ஒன்றிலும் கூட துறை சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய முறை நீங்கள் வெளியூர்களுக்கு சென்றிருந்த காரணத்தினால் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இயலவில்லை. எனவே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சுரேஷ் கண்டிப்பாக விருப்பப்படுகிறார். எனவே வர வேண்டும் என்று அன்பு நண்பர் ரவிச்சந்திரன் வலியுறுத்திய காரணத்தினால் மற்ற கூட்டங்களை எல்லாம் ரத்து செய்துவிட்டு இங்கே பேசி முடித்து அடுத்து சைதாப்பேட்டைக்கு போவதற்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். பொதுவாக இந்த இடத்தில் பேசுவது என்பது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. காரணம், இந்த தெருவாக இருந்தாலும் இதற்கு பக்கத்திலே இருக்கிற ராம்நகர் பக்கத்திலே இருக்கிற ஒரு தெருவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றை இப்போது நான் நினைத்து பார்க்கிறேன். இனிய நண்பர் நினைவில் வாழும் மடிப்பாக்கம் செல்வம் அவர்கள் இந்த பகுதியின் வட்ட செயலாளராக இருந்தபோது ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கூட்டத்தை ராம்நகரிலே இதே போன்ற சாலையில், இதை ஒட்டி இருக்கிற ஒரு சாலை என்று நினைக்கிறேன், பக்கத்தில் அந்த சாலையில் ஒரு கூட்டத்தை போட்டார். அப்பொழுது இருந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த காவல்துறையினர் அந்த கூட்டம் நடத்த விடாமல் தடுத்து மேடையும் போடக்கூடாது, கூட்டத்தையும் நடத்தக்கூடாது என்று சொல்லி பெரிய அளவில் தொல்லை தந்தனர். நானும் நண்பர் அரவிந்த் ரமேஷ், பெருங்குடி ரவிச்சந்திரன், மடிப்பாக்கம் நம்முடைய ஹரிகிருஷ்ணன் போன்ற தலைவர்கள் எல்லாம் அன்றைக்கு இனிய நண்பர் செல்வத்தோடு இணைந்து இங்கே பகல் 1 மணிக்கே நான் வந்து உட்கார்ந்து கொண்டு மேடையை போட சொல்லி, மேடை போட்டதற்கு பிறகு நாற்காலிகளையும் போட்டு இங்கே கொடி தோரணங்களை கட்டி கூட்டத்தை பேசி முடித்து 10 மணிக்கு வீட்டுக்கு சென்றேன். மதியானம் 10 மணி, காலையில் 10 மணிக்கு வந்து மேடை போட்டு முடித்து கூட்டத்தை பேசி முடித்து விட்டு சென்றோம். எனவே 9 ஆண்டு காலமாக மடிப்பாக்கத்தின் வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை பேசிய பெருங்குடி ரவிச்சந்திரன் எடுத்து சொன்னார். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த பகுதிகளில் பாதாள சாக்கடை நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற பாதாள சாக்கடை திட்டங்கள் ஆனாலும், பிரதான குடிநீர் குழாய்கள் இணைக்கும் பணிகளாக இருந்தாலும் எவ்வளவு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை அவர் பட்டியல் போட்டு காட்டினார். அதோடு மட்டுமல்ல, இந்த பணிகளை எல்லாம் 2 முறை பெருமதிப்பிற்குரிய இனியண்ணன் நேர் அவர்களே நேரடியாக வந்து தொடங்கி வைத்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இந்த பகுதியில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு செய்து கொண்டிருக்கிற நடவடிக்கைகளை எல்லாம் நீங்களும் கூட நன்றாக அறிவீர்கள். குறிப்பாக இந்த பருவமழைக்கு பெரிய அளவிலான பாதிப்பு வரும் என்கின்ற அந்த நிலை இருந்த நேரத்திலும் நம்முடைய நாராயணபுரம் ஏரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி இன்றைக்கு அந்த கரைகளை பலப்படுத்தி அந்த ஏரிக்கு வருகிற 7-8 ஏரிகளின் உபரி நீரை உடனடியாக வெளியேற்றுவதற்கு ஒரு 1000 கனஅடி தண்ணீரை விரைந்து வெளியேற்றுவதற்கு ஒரு புதிய வழிபாதையை கண்டுபிடித்து அந்த வகையில் உபரி நீரை வெளியேற்றி இந்த பகுதிகளில் எல்லாம் வெள்ளம் பாதிக்காத ஒரு சூழலை உருவாக்கியது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் 2-3 முறை வந்து இந்த பகுதியில் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு மடிப்பாக்கமாக இருந்தாலும், உள்ளகரமாக இருந்தாலும், பொழுதுவாக்கமாக இருந்தாலும், பள்ளிக்கரணையாக இருந்தாலும் அந்த பகுதிகளில் அந்த மழை வெள்ளம் பாதிப்பு இல்லாத ஒரு சூழலை